போய் ஒளியிற வீட்டுல இருக்கிற எல்லாரும் விளம்பரப்படுத்த அங்கிள் எல்லாம் என்னங்க இவங்களும் அதே சொல்றாங்க. அப்பா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குடுக்கறேன்னு சொன்னா பணம் வந்த விஷயத்த உங்ககிட்ட முதல்ல அவர் சொன்னாரு. என்னடா இவ? டேய் ஓடுகளே. ஆனா சந்தோஷி சார் ஏன் சொல்லல? அதான் சொல்லு. நீங்க எல்லாம் இப்படி வாங்க, இப்படி வா. இப்ப நான் கேட்க சொன்னா சந்தோஷி சார் எப்படி அதுல நடிக்கணும்னு சொன்னாரு. சொல்லி சொன்னாரா? சொன்னாரு. ஆளுக்கு 25,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாருல்ல. மனோஜ் அதான்ப்பா முடிஞ்சதுக்கு அப்புறம் அனுப்புடா. ரவி வந்துருச்சா உனக்கு? உனக்கு வந்துருச்சா? கன்வின்ஸா? அது வேற ஷேர் பண்ணிட்டேன். சரி நம்ம போ. டேய் அம்மா அனுப்புடா. இருக்குடா. அனுப்புடா அனுப்பு. ஜா நீ கம்மியா கொடுத்தா வாங்காத. நைட்டே கொடுத்துட்டியா? டேய் நீ எதுவும் சொல்ல வேணாம்டா. இதுக்கப்புறம் சொல்லலான்னு இருந்தேன். நீ போச்சு ரோகிணி. இப்ப மானம் போச்சு. இந்த மாசம் டியூ இப்பதான் ஒருத்தங்க உங்க பேரை சொல்லி கட்டினாங்க. என் பேர் சொல்லி கட்டினாங்க. என் பொண்டாடி தான் சார். யாருக்கு டியூ கட்டின? இந்த மாசம் டியூ கட்டணும்ல, அத கட்டதானே. கட்டிட்டேன். அத உன் செலவுக்கு வச்சுக்க வேண்டியதானே மீனா? ஏங்க இல்ல உங்க பாரத்துல இருந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். என்ன இல்லங்க, பணம் அதிகமா வச்சிருக்கிறவங்க கைக்கு கொஞ்சம் காசு முக்கியம். ஏன்னா திரும்ப என் வாழ்க்கை தான். நல்லா பேச கத்துக்கிட்ட மீனா. அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேணாங்க. நமக்கு இப்ப ரூம் கட்டவும் காசு. டியூ கட்ட தான் இங்க வந்தேன். நம்ம 2 பேர்ல யார் செலவாயிட்டா மாச கடைசியில ஃப்ரெண்டுங்க கிட்ட தான் கடன் வாங்கணும். அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. நீ மட்டும் எனக்காக பண்ணுவ? வாங்க போலாம். சாப்பிட எங்க இருக்கீங்க? என்னடா சொல்லுவா அப்பா இங்கே கூட்டு வந்திருக்கிற? முத்து கார் டியூ கட்டுற. அது இல்லப்பா, உன் காருக்கு டியூ. அது நீ நடிச்சு உழைச்ச காசுப்பா. சொன்னாங்க என்ன அவ்வளவுதானே. இந்த 25,000 கொடுக்கல. எனக்கு என்னடா செலவருக்கு போகுது? அப்ப கடல் அரைக்கிறதுக்காவது உதவட்டுமே. தனியாடா எத்தனை நாளைக்கு நீ எல்லாத்தையும் பாத்துக்குவ? அன்னைக்கு கடையில் எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. உழைப்பு மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா? அதை அடைச்சிட்டீங்கன்னா அடுத்த கட்டத்தை பத்தி யோசிக்கலாம். முத்து நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்பா. உனக்காக சிஸ்டரா பாசம் கட்டுறதுக்கு எனக்கு 2 பேர் இருக்கிறாங்க. அப்பா மீனா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். மாமா நான் பணம் அதெல்லாம் அர்த்தம். சரி அப்ப அடுத்த மாசம் நான் தான் வந்து பூ கொடுக்கணும், போயிட்டு வந்துடுறேன். சரி ஓகே. வண்டி எங்க நீ பண்ண? அது 3 4 தித் தை தை கைய நல்லா வை. என்ன நீ குறுக்க குறுக்க போயிட்டு இருக்க? சொல்லி கொடுத்துட்டு பூவை எடுத்துட்டு வர சொன்னேன். இன்னும் காணமே, அதான் பார்த்தேன். வாமா, அதான் லேட் ஆயிடுச்சு. நீயே உள்ள நீயே எல்லா படத்துக்கும் பூவையும் பார்வதி இங்க போ. ஊர்ல வேற ஆனா மீனா கிட்ட தான் பூ வாங்குவேன். இவ கிட்ட பூ இருக்கிற மாதிரி மத்த அப்படியே போய் அவளுக்கு கவர்மெண்ட் அவார்டு வாங்கி கொடுத்துரு. ஆண்டி பரவாயில்ல, பூ கொண்டு வந்ததுக்கு காசு வாங்கலான்னு எப்படிமா? ரோட்ல போகும்போது தள்ளி விட்டுட்டு எடுத்துட்டு ஓடுறதானே பழக்கம். இப்படி பேசுற, பேசாம இரு. போற மாதிரி தெரியல. ஐயோ மழை வேற வர சிரமமா இருக்கும்ல, நான் போய் எடுத்துட்டு வரேன். அவதான் செய்யறேன்னு சொல். என்ன ஏன் வீட்டு வேலையை அவளை செய்ய சொல்ற? இன்னும் வீட்டுல வேற ஏதாவது வேலை இருந்தா செய்ய சொல்றேன். அதெல்லாம் வணக்கங்க. நீங்க எல்லாரும் பிரேக் எடுத்துக்கங்க. அப்படியா? நல்லதுப்பா. என்ன கேட்டாங்க? நீ போ. சாரி.
அதுவும் நான் கத்து கொடுத்து நல்லா கத்துக்காம இருப்பாளா? முடியல. இப்ப என் கனவை எல்லாம் நான் ரதி மேலதான் இந்த ஊரே உங்களை பெருமையா பேச போகுது. நீங்க புடவை பிசினஸ் பண்றீங்கன்னு ரதி சொல்லி இருந்தா. ஓஹோ அப்படியா? வாங்க வாங்க உள்ள வாங்க. இருக்கு அம்மா நல்லா இருக்குல்ல? இது டல்லா இருக்கு ஆனா உங்களுக்கு வச்சு பாக்கும்போது மொத்த சேலையையும் விஜயா தலையில கட்டிடுவா போல இருக்கு. உங்களுக்கு எல்லாம் இந்தாங்க. இந்த புடவை எனக்கு ஓ, இதையும் சேர்த்து 3 எடுத்துக்கோங்க. இதுக்கே உங்களுக்கு கொடுக்குறேன். என் பொண்ணோட மாஸ்டர் நீங்க, அதுக்கு இது கம்மியா தான் இருக்கும். 3 சேர்த்து நான் இங்க ஒரு புடவையே 50,000க்கு மேல வாங்குறவங்க. இல்ல ஆண்டி, மழை வந்துரும். எடுத்துக்கோங்க. இல்ல இல்ல என்கிட்ட நிறைய இருக்கு. ம், 45,000 சொன்னீங்கல்ல? ம். எவ்வளவு நேரம்? இந்த புடவை ஒரு கட்டுமா? நிமிஷம் இருங்க, இதோ வரேன். ம், சரிங்க. நல்லா பாத்தியா? எங்க வச்சு நீ? இங்கதானே எடுக்கவே இல்லையே. ஐயோ, என்ன சொல்ற? பீரோல இருந்த பணத்தை பணத்தை ஏன் பணம்னு அழுத்தி அழுத்தி சொல்ற. புதுசா